மிக விரைவில் புதிய நடைமுறை ஒன்று அமுலுக்கு வருகிறது. அதாவது வாகனம் வைத்திருக்கவங்க அல்லது வாகனம் ஓடுறவங்களுக்கு இது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுடைய வாகனத்துடைய முன் கண்ணாடி, அதாவது விண்ட்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்ணாடியில இப்பெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா நாம சில சில ஸ்டிக்கர்கள் சின்ன சின்ன குட்டி குட்டியா இருக்கு. அது என்னதுக்கு இருக்கு அப்படின்றே நமக்கு தெரியாது. ஒரு இடது பக்கம் தான் அதிகமா இருக்கும். இடது பக்கம் டிரைவிங் பக்கமாக இல்ல, இடது பக்கம் இருக்கும். ஆனா இனி வர காலத்துல ஆண்டு லைசன்ஸ் நமக்கு தருவாங்க தானே ஒவ்வொரு வருஷம். இந்த வாகனத்துடைய ஆண்டு லைசனுடைய கொப்பியை தவிர வேற எதுவுமே ஒட்டக்கூடாது. எந்த விதமான ஸ்டிக்கர்களும் எந்த விதமான காட்சிப்படுத்தக்கூடிய விவரங்களும் இருக்கக்கூடாது அப்படின்ற புதிய கட்டுப்பாடு வரப்போகுது. எனவே இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து வெயிலுக்காக அந்த விண்ட்ஸ்கிரீனுடைய வெயிலுக்காக வந்து சில கருப்பு படலம் மாதிரி நாங்க வச்சிருப்போம். அது வந்து சாதாரணமாக வாகனங்கள்ல இருக்கும். அந்த வெயிலை பாதுகாக்கிறதுக்காக, அந்த வெயில இருந்து வர தாக்கத்தை கட்டுப்படுறதுக்காக அதை பண்ணலாம். அதுவும் அந்த விண்ட்ஸ்கிரீனுடைய 5% 1% தான் பண்ண முடியும். அதுக்கு முழுமையா பண்ண முடியாது. அதோட ஸ்டிக்கர் எதுவுமே ஒட்டக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்காங்க. அரச வாகனங்கள், அரச பதவியில் இருக்கவங்க, இப்போ வைத்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய லோகோ போட்டிருப்பாங்க, அந்த க்ரோஸ் போட்டு ஹாஸ்பிட்டல் லோகோ போட்டிருப்பாங்க. இது கூட போட முடியாது. இது சட்டம் எல்லாருக்குமே பொதுவானது, எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. இதை மீறுவருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்க போகுது. இந்த வாகனம் வைத்திருக்கவங்க, வாகனம் ஓடுறவங்க கவனமா இதை கையாளுங்க. ஒரு சந்தேகம் உண்டு எனக்கு இருக்கு. இது தெரிஞ்சவங்க கருத்துக்கள்ல சொல்லுவாங்க. கட்டாயமா அந்த ஆண்டு லைசன் கூட ஒட்டணுமா விண்ட்ஸ்கிரீன்ல அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருக்கு. இது கட்டாயமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சவங்க இருந்தா அதையும் கருத்துக்கள்ல சொல்லுங்க.